அடுத்து நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் உயிர் மட்டும்தான் மிச்சம்னு போட மாட்டாங்க, மூச்சு மட்டும்தான் மிச்சம், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல 7.5 சனி அவங்கள படாத பாடுபடுத்துச்சுங்க ஐயா. இப்ப வரக்கூடிய இந்த சனி பயிற்சியாவது சனி மகிழ்வை தருவாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு இப்ப வீடு கட்ட நிச்சயமா உண்டு. வீடு சம்மந்த பராமரிப்பு சம்மந்தப்பட்ட பாதில் நின்று போனது, வீடு கட்டிட்டோம் கொஞ்சம் லோன் அடைக்க முடியல, இந்த பிரச்சனை. பொதுவாக சொத்து சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்களுக்கே தெரியும், மகர ராசியா ஒருத்தர் பெரிய சினிமா ஸ்டாரை அரசியல் விட்டு வெளியே வந்தார். நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசி, அவர் வேணாம். அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது ரொம்ப வழக்குகள் இருந்திருக்கும். சார் லைட்டாக வண்டி அடித்தேன், டேமேஜ் ஆச்சு, இந்த இன்சூரன்ஸ் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா? இந்த தந்தை மகன் உறவு, தந்தை வழி உறவில் சின்ன சின்ன கசப்பு ஏற்பட்டது. சொந்த பந்தத்தில் இருந்த கசப்பெல்லாம் இன்னும் விலகிறதுக்கு. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் உயிர் மட்டும்தான் மிச்சம்னு போட மாட்டாங்க, மூச்சு மட்டும்தான் மிச்சம், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல 7.5 சனி அவங்கள படாத பாடுபடுத்துச்சுங்க ஐயா. இப்ப வரக்கூடிய இந்த சனி பயிற்சியாவது சனி மகிழ்வை தருவாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான பதில் சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது படாத பாடுபட்டதுல இந்த ராசி, ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7.5 வருஷம் சார், 7.5 வருஷம் படாத பாடுபட்டு வாய்ப்புகள் தவறி மிஸ் ஆனது, ஜெயிக்க முடியுமா மன தைரியமே விட்டு போன மாதிரி இருந்தாங்க சார். திருப்பி மீண்டும் வர இறைவனாக பார்த்து இந்த கிரக சூழ்நிலைகள் வருகிற காலகட்டம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு மிகுந்த யோகம், சந்தோஷப்படணும். நிறைய டூர்லாம் போக வேண்டியது ராசி தான், ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் மாறுகிறார். அப்போ 7.5 சனியின் தாக்கம் குறைந்து விட்டது, ஹாப்பியான விஷயம். இந்த ராசிக்கு மாறின உடனே சார் இடையில வீடெல்லாம் கட்டணும், பாதி பிரச்சனையாக இருந்தது, வீட்டை பராமரிப்பு பண்ண வேண்டிய தொந்தரவுலாம் இருந்தது சார், பண்ணலாமான்னு. இப்போ வீடு கட்ட நிச்சயமாக உண்டு. வீடு சம்மந்த பராமரிப்பு சம்மந்தப்பட்ட பாதில் நின்று போனது, வீடு கட்டிட்டோம் கொஞ்சம் லோன் அடைக்க முடியல, இந்த பிரச்சனை. பொதுவாக சொத்து சம்மந்தப்பட்ட உடல் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வருது. இப்போ வண்டி வாகனம் இந்த ராசிக்கு இப்போ அமைப்பு உண்டு. நிறைய பேர் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துகள் செஞ்சாங்க சார், போகும்போது சின்ன வண்டி டேமேஜ் ஆச்சு, இதெல்லாம் பண்ண. அப்போ இந்த அமைப்புலேருந்து மீண்டு வர வாய்ப்பு. இதோட திருமண யோகம் வந்துருங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உச்சம் பெறும் காலகட்டம் வேறு வந்தாச்சு. திருமணம் இருக்கா இல்லையா, திருமண வரன் தானாக தேடி வரும், சுப தகவல் வருகிறது. அப்போ உங்களுக்கு பிடித்த கணவனோ மனைவியோ அந்த மாதிரி வருகிற காலகட்டம். அப்போ உங்களோட கொஞ்சம் ஸ்டேட்டஸோ ஏதோ ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ நிச்சயமாக இந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் அமைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ திருமண யோகம் உண்டு. 3ஆம் இடத்துல 2ஆம் இடம் குடும்பத்தில் சனி பகவான் இருந்து மாறும் பொழுது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுத்துருந்தார் இல்லையா, அந்த குழப்பங்கள்லாம் மாறி நல்லதாக வருது. குறிப்பாக இந்த ராசிக்கு உழைக்காத வருமானம் வரும்போம். அது என்னென்னா கமிஷன் வகையில் வருமானங்கள், இந்த சீட்டு வகையில் வருமானங்கள், இந்த புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்க, இந்த கொரியர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க. இன்றைக்கி 3ஆம் இடம்னா சோசியல் மீடியான்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி யூடியூப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் த்ரெட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. நிறைய பேர் பார்த்தா சார் நான் இதில் பண்ணுறேன், இது சினிமா ஃபீல்டுக்கு எனக்கு கொண்டு போகுமா, அக்ரிகல்ச்சரில் கொண்டு போகுமா, இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு சினிமா யோகம் பொதுவாக உண்டு, மீடியா யோகம் உண்டு. அப்போ மீடியாவில் பாப்புலாரிட்டியாக சினிமா சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ண அப்படி அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த ராசி நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு புகழ் உச்சம் வரும். அரசியல் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும், ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இட அதிபதியாக வர்றார், அங்கே எந்த குரு பார்வையும் எதுவும் வரல. அரசியல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்களுக்கே தெரியும், மகர ராசியா ஒருத்தர் பெரிய சினிமா ஸ்டாரை அரசியல் விட்டு வெளியே வந்தார். நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசி, அவர் வேணாம். அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது மட்டும் பார்க்கணும். இந்த ராசிக்கு இப்போ 10ஆம் இடம் சுக்கிரன், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸில் பெண்கள் சம்மந்தப்பட்ட கவர்ச்சிகரமான சம்மந்தப்பட்டது. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணால் கூட இன்டீரியர் பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை வாங்கி விற்கக்கூடியது. பொதுவாக இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஆர்ச் போட்டுக்காங்க. பொதுவாக நாங்கள் அதனால் சுக்கர கடாச்சம், ஆர்ச்னா சுக்கர கடாச்சம், அந்த அம்சம் போட்டு பண்ணலாம். இந்த ராசிக்கு வெளிநாட்டு யோகம் பொதுவாகவே உண்டுங்க. அப்போ தன் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் வளர்ச்சி அடைய இந்த ராசிக்கு ரொம்ப யோகம் இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா உச்சம் பெறுவது செவ்வாய். இப்போ உச்சம் பெறும்போது இன்னும் தைரியம் தோண்டு போனால் முடியாதுன்னு சொன்னவங்கள கூட முடியும் அப்படின்னு எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. நிச்சயமாக இந்த ராசிக்கு அவ்வளோ சிறப்பான காலகட்டம். குறிப்பாக மகர ராசிக்கு வந்து வேலை செய்யக்கூடிய துறைகளில் இருப்பாங்களா, வேலை கொடுக்கக்கூடிய துறை மாதிரி இருப்பாங்களா, அதாவது வேலையாளாக இருப்பாங்களா, முதலாளியாக இருப்பாங்களா, அதற்கான படிப்புகளை அவங்க எப்படி தேர்வு செய்யலாம்? நிச்சயமாக இப்போ
வேலைக்கு போகிறது ரெண்டுமே இந்த ராசிக்கு அம்சம் உண்டு. இப்போ இந்த ராசிக்கு இப்போ 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். 6ல் குரு பாவம், குரு நின்ற இடம் பால்பாங்க. இப்போ குரு நல்லவர் தானே, அவர் நின்ற இடம் பிரச்சனை. அப்போ குரு இப்போ 7ஆம் வீட்டுக்கு மாறின வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், கம்ப்யூட்டேஷன் சம்மந்தப்பட்டது, வேலையில் புது புது முயற்சிகள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி அப்லிஃப்ட் பண்ணிடும். அப்போ வேலை செய்யும் இடத்துல மிகப்பெரிய ப்ரொமோஷன் வாங்க போகிறாரு. மனதுக்கு பிடித்த துறையாக இருக்க போகுது. இப்போ வேலை செய்கிற இடத்துல அடுத்த ஸ்டெப்பை நோக்கி டெவலப் ஆகக்கூடிய விஷயம் உண்டு. பொதுவாக இப்போ இந்த ராசிக்கு ரெண்டுமே யோகமாக இருக்குது. இப்போ வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, சைடில் லைட்டாக ஆரம்பிப்பாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு. அப்போ கொஞ்சம் அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இவங்களுக்கு தொழில் வேலைக்கு தான் போகணும், பிஸ்னஸ் தான் பண்ணணும். இது எப்போ பண்ணணும்? உங்கள் பேரில் பண்ண முடியல, மனைவி பேரில் இல்லை குழந்தைங்க பேரில், இந்த மாதிரிலாம் பார்த்து நிச்சயமாக சொல்லலாம். இந்த ராசிக்கு ஒன்று தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழில் பண்ணுற இடத்துல ஒன்று குழந்தை பேர்லையோ இல்லை குலதெய்வ பேர்லையோ தொழில் ஆரம்பித்தா ஜெயிச்சிருவாங்க. 5-10 தொடர்பு. சார் குலதெய்வ பேர் தொழில் பேர் இல்லை குலத்தொழில் ஒன்று இருக்கும். இப்போ வேறு ஃபீல்டில் மாறி இருப்பாங்க, வழியாக ஒரு தொழில் இருக்கும், திடீர்னு எடுப்பாங்க. சார் எங்கள் முன்னாடி டெக்ஸ்டைலில் தாங்க சார் இருந்தோம், பண்ணலாம். முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஸ்னஸில் இருந்தாங்க, கோயில் சம்மந்தம். இப்போ கோயில் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டோ ஏதோ மெம்பராக போகலாம். இது மாதிரி எதாக இருந்தாலும் இந்த ராசி ஜெயிச்சிடும். அப்போ தன் பூர்வீக ரீதியாக இந்த ராசிக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ இவங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கிற காலகட்டம். 2ஆம் ராசியும் சனியாக இருப்பேன்னா வாக்குப்பளிதம் இருக்கும். உங்கள் குறிக்கோளை நோக்கி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் வந்திருக்கு. மகர ராசிக்கு பல விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கீங்க. குறிப்பாக இவங்களுக்கு தேவையான ஆலய பரிகாரமும் வாழ்வியல் பரிகாரமும் சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக. நிச்சயமா. இப்போ இந்த மகர ராசிக்கு வாழ்வியல் பரிகாரமும் இந்த ஆன்மீக பரிகாரம் நிச்சயமாக இருக்குது. இது எதுக்குன்னா இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சார் இந்த கடல்லேருந்து மீண்டு வர, வேலையில் இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆக, இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இருந்திருக்கும். சார் லைட்டாக வண்டி அடித்தேன், டேமேஜ் ஆச்சு, இந்த இன்சூரன்ஸ் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா? இந்த தந்தை மகன் உறவு, தந்தை வழி உறவில் சின்ன சின்ன கசப்பு ஏற்பட்டது. சொந்த பந்தத்தில் இருந்த கசப்பெல்லாம் இன்னும் விலகிறதுக்கு முதல்ல இவங்க மதுரையில் திருவாதவூர் அப்படின்னு ஒரு ஊர். இந்த திருவாதவூர்னா பொதுவாக எதுக்கு ஃபேமஸ்னா அங்கே வாதம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு எண்ணெய் கொடுப்பாங்கம்மாங்க. எண்ணெய்னா சனிங்க. அந்த இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் சன்னதிக்கு போய் வழிபாடு பண்ணும்போது அந்த சனீஸ்வரர் எப்படி வாத நோயை விளக்குறாரோ நமக்கு இருக்கிற இந்த காலத்தையே வாதமாக வச்சிருந்த அம்சத்தை அப்படியே மாற்றிக்கிற காலகட்டம். இதே இது மதுரையில் பார்த்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குங்க. அப்போ அந்த பாண்டி முனீஸ்வரங்கிறது சனிங்கிறது காவல் தெய்வம் முனீஸ்வரர் குறிக்கும். அந்த கோயில், அதாவது அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் முறையிட்டு வரும்பொழுது குழந்தை பாக்கியத்துக்கு, இந்த குழந்தை பாக்கியத்துக்கு பாண்டி முனீஸ்வரி வழிபடும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அம்சம், புகழ் கொடுக்காது. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க, செய்வனையாக இருக்குமோ, திருஷ்டி தோஷமாக இருக்குமோ, பல தடைகள் கொடுத்தவங்க, உங்கள் வளர்ச்சிக்கு தடை செய்தவரை அந்த முனீஸ்வரர் பார்க்கக்கூடிய அம்சமாக இருக்குது. இதை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. வாழ்வியல் பரிகாரம்னு இந்த ராசிக்கு இப்போ வாழ்வியல் பரிகாரம் உண்டு. 3ஆம் இடம் தாங்க எழுத்து, 3ஆம் இடம் தான் இது. இந்த இடத்துல நீர் சம்மந்தப்பட்டது வருது. பொதுவாக இந்த ராசிக்கு நீர் தானம், அந்த சொல்லுவாங்க தண்ணி பாக்கெட் கொடுத்தோம், நீர்மோர் பந்தல், இந்த மாதிரிலாம் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ இந்த ராசிக்கு பொதுவாகவே 3ஆம் இடம் தான் பைப்பு பிளம்பிங்னு அர்த்தம். அப்போ ரொம்ப நாளாக இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்கும். இந்த ராசி சொல்லுவேன் நீங்களே பைப்பை கழட்டி மாட்டுங்க. 3ஆம் இடம் பைக்கு வேற. இப்போ இந்த ராசி இந்த பைக் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆம் இடம்ங்கிறது சின்ன சின்ன நடந்து போகிறது சைக்கிள்னு அர்த்தம். இப்போ வாழ்வியல் பரிகாரமாக சைக்கிள் பண்ணுறது, 3ஆம் இடம் சைக்கிள். அப்போ அது சனி அம்சம். அப்போ வண்டி மோட்டார் ஓட்டாமல் சைக்கிளில் போயிட்டு வர்றது, அப்போல்லாம் நடந்து வாக்கிங் போகிறது இல்லை 3ஆம் இடம். செருப்பு இல்லாமல் இல்லை அக்குபஞ்சர் செருப்பு போட்டு இதெல்லாம் பண்ணும்போது இந்த 3ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆயிரும். அப்போ இது பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கும். நிச்சயமா மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பலவித நன்மைகளை கொடுக்கட்டும். வாழ்வியல் பரிகாரமும் ஆன்மீக ரீதியான பரிகாரமும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 2 ஆலயங்களை உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அங்கு போய் இறைவனுடைய அருளை பெறணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன்.